தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் முன்னாள் அமைச்சரும் எழுத்தாளர், பேச்சாளர் என பன்முகத்தன்மைகளை கொண்ட முனைவர் வைகைச் செல்வன் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். பத்திரிகைகள்லையும் தொலைக்காட்சி விவாதங்கள்லையும் நீங்கள் சில விஷயங்கள், அதாவது காவிரியை பற்றியான விவரங்கள் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கீங்க. நான் கூட படிச்சிருக்கேன் அந்த விவரங்களை. காவிரியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, எப்போல்லாம் கர்நாடகாவுக்கு தேர்தல் வரப்போகுதோ அப்போல்லாம் அந்த காவிரி இஷ்யூ ஒரு பெரிய பூதாகரமான விஷயமா பார்க்கப்படும். அப்படித்தான் விரைவில் கர்நாடகாவுக்கு தேர்தல் வரப்போகுது. இப்போ மேகதாது பிரச்சனை ஒரு பெரிய பூதாகரமாக பேசப்படுது. முதலமைச்சர் கூட 3ஆம் தேதி அங்கே கர்நாடகா செல்ல போகிறார்ன்றார். முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கூட அங்கெல்லாம் போகக்கூடாது நீங்கள் அப்படின்னு ஒரு எதிர்ப்பு கூட தெரிவிச்சிருக்காரு. இப்போது கர்நாடகா ஏற்கனவே 2018ஆம் ஆண்டு கொடுத்த ஒரு மேகதாது அணை கட்டுவதற்காக கொடுக்கப்பட்ட மனுவை அப்போது நிராகரித்து அனுப்பிவிட்டார்கள். கடந்த ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி 2026 ஏப்ரல் 21ஆம் தேதி மீண்டும் ஒரு மனுவை கொடுத்தாங்க, நாங்கள் மேகதாது அணை கட்ட போகிறோம் அப்படின்னு. அதை நேற்று இரவு மறுபடியும் ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சதாக ஒரு செய்திகள் இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது மேகதாட்டு அணை கட்டக்கூடாது என்பது தான் தமிழக வெற்றிக் கழக அரசாங்கத்தினுடைய முடிவு. சட்டப்பேரவையில் கூட தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றி தந்தோம். இது எல்லா கட்சிகளும், திமுக, அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் இதற்கு ஆதரவு இருக்கிறது. ஒரே ஒரே குரல், அது தமிழ்நாட்டினுடைய வெற்றிக்காக, விவசாய பெருங்குடி மக்களுடைய பாதுகாப்புக்காக. ஆக இந்த மேகதாட்டு அணை என்பதில் ஏன் கர்நாடக மாநிலத்தின் முதலமைச்சர் இவ்வளவு ஆர்வமாக இருக்கிறார் என்று சொன்னால், வரக்கூடிய தேர்தல், அவருடைய தொகுதி, சட்டமன்ற தொகுதியில்தான் இந்த மேகதாட்டு அணை என்கிற நிலப்பரப்பு வருகிறது. ஆகவே தனக்கு ஒரு பெரிய அழியா புகழை தர வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுகிறார். இப்போது அவர் புரிந்து கொண்டிருக்கிறார், ஒரு சாரார் பேச்சுவார்த்தை நடத்தலாமே தமிழக வெற்றிக் கழகம், அவர்களோடு தானே காங்கிரஸ் இருக்கிறது, திரு ராகுல் காந்தியுடன் பேச்சுவார்த்தை நடத்தலாம், திரு டி.கே. சிவக்குமாரோடு பேச்சுவார்த்தை நடத்தலாம், இல்லை என்று சொன்னால் திரு மாணிக் தாக்கூரோடு பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்றெல்லாம் சொல்லுகிறார். இன்னொரு சாரார் பேச்சுவார்த்தை நடத்தினால் திசை திருப்பி விடுவார்கள், வேண்டாம் என்று மறுக்கிறார்கள். இது இருவேறு கருத்துக்கள் இருக்கிறது. இது குறித்து முதலமைச்சர் ஆய்வு செய்து வருகிறார். 3ஆம் தேதி கர்நாடகத்துக்கு செல்வதாக இருக்கிற பயணம் குறித்து விரைவிலேயே அது என்ன செய்தி என்பதை முறைப்படி அறிவிப்பார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், காவிரி தண்ணீரை பெறுவதற்கு காவிரி ஒழுங்காற்று ஆணையம், நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பை வழங்கிவிட்டது. இன்னொரு பக்கம் உச்சநீதிமன்றமும் இறுதி தீர்ப்பை வழங்கிவிட்டது. அதனுடைய அடிப்படையிலே நமக்கு 205 டிஎம்சி என்பது தற்போது 177.25 டிஎம்சி மாத்திரம்தான் கிடைக்கிறது. அது தண்ணீருக்குள்ள டிஸ்பியூட், நமக்கு விவசாய பாசனத்திற்காக வர வேண்டியது. ஆக இப்படி முழுமையாக அவர்கள் நிறைவேற்றியதற்கு பிறகு ஏன் நீங்கள் நடுவர் மன்றம் அமைத்தீர்கள் என்ற ஒரு கேள்வியை பாட்டாளி மக்கள் கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், நாம் தமிழர் இயக்கம் போன்றவையெல்லாம் குறை சொல்கிறார்கள். இது ஒரு பக்கம். ஆனால் நடுவர் மன்றம் அமைத்தால் நல்லது என்கிற உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் சொல்கிற சட்ட வல்லுநருடைய கருத்தை ஏற்றே இதை நாம் இணைத்திருக்கிறோம் என்று தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அரசாங்கம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. இது ஒரு பக்கம். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் மேகதாட்டு அணை வேண்டாம் என்பதில் மத்திய அரசு அதற்குரிய வரைவுகளை திருப்பி அனுப்பிவிட்டது. இதுவே கர்நாடகத்திற்கு ஒரு ஃபெயிலியர், தமிழகத்திற்கு ஒரு இன்னொரு வெற்றி. இப்படி தொடர்ந்து நாம் நடுவர் மன்றம் அமைத்தால் இதில் தொடர்ந்து சிக்கல் வரும் என்று சொல்கிறார்கள். நிச்சயம் வராது. 2 காரணங்களை தமிழக வெற்றிக் கழகம் முன்வைக்கிறது. ஒன்று, பேச்சுவார்த்தையின் மூலமாக ராஜதந்திர நடவடிக்கைகளை எடுப்பதற்காக முதலமைச்சர் திரு விஜய் முனைந்திருக்கிறார். 2வதாக, நடுவர் மன்றம் அமைத்தால் நமக்கு முழுமையாக நன்மை கிடைக்கும் என்கிற சட்ட வல்லுநருடைய கருத்தை ஏற்று அவற்றை அமைத்திருக்கிறார். ஆக இரண்டும் இன்றும் இந்த பட்ஜெட் கூட்டத்திற்கு பிறகு வலுவடையும், பொலிவடையும், ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நிச்சயமாக நம்பிக்கையோடு இருப்போம். மேகதாட்டு அணை ஒருபோதும் கட்டப்படக்கூடாது, கட்டுவதற்கு அனுமதிப்பதும் இல்லை. தமிழக அரசு உறுதியோடு இருக்கிறது.
ஓகே சார். இந்த மக்களுடைய ஜீவாதார பிரச்சனையில கூட முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் வாய் திறப்பதே இல்லை அப்படின்னு எதிர்க்கட்சிகள்லாம் குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. அதாவது உதாரணத்துக்கு இப்போ மேகதாது விஷயம், நீட் தேர்வு இது போன்ற விஷயங்கள்ல வந்து முதலமைச்சர் வாயே திறக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. அதை எப்படி நீங்க இல்லை, அதாவது வந்து முதலமைச்சருடைய முகமாக செய்தி எங்களை போன்ற செய்தி முதன்மை செயலாளர்கள், இன்னும் அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் கருத்து சொல்கிறாங்க. சட்டமன்றத்தில் தெளிவோடு சொல்லியிருக்கிறார், அறிக்கைகள் வெளியிடுகிறார், ஐடி விங் அந்த செய்திகளை சொல்லுகிறது. ஆக உரிய முறையில் அந்த செய்திகள்லாம் தந்து கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சருடைய பாலிசி என்னவென்று கேட்டால், பேச்சை குறை செயலை பெருக்கு என்பதுதான். மேகதாட்டு அணை குறித்து கர்நாடக அரசாங்கம் இன்னொரு சூழ்ச்சி வலையை, மாய வலையை பின்னுகிறது. என்னவென்று கேட்டால், காவிரி தண்ணீர் விவசாயத்திற்காக தருகிறார்கள். ஆகா, மேகதாட்டு அணை கட்டினால் தான் பெங்களூருக்கே தண்ணீர் கிடைக்கும், தண்ணீர் இல்லாத பற்றாக்குறை இருக்கிறது, குடிதண்ணீர் பற்றாக்குறை என்கிற ஒன்றை ஒரு மாய வலையை பின்னி பார்க்கிறது. ஆகவே குடிதண்ணீர் என்று வருகிற போது அவர்களும் மக்கள், நீங்களும் மக்கள் என்று சொன்னால் உச்சநீதிமன்றம் அல்லது என்ன கருத்தை சொல்லிவிடுமோ என்கிற ஐயம் இருக்கிறது. ஆகவே இவற்றை அணுகுவதற்குத்தான், டிப்ளமசியாக இதை தாக்குதல் தொடுப்பதற்காகத்தான் நடுவர் மன்றம். ஆகவே இது உரிய முறையிலே நாங்கள் வெற்றி காண்போம். முதலமைச்சர் தன்னுடைய அறிக்கையை வெளிப்படுத்துவார், சட்டமன்றத்தில் சொல்லுவார், விரைவிலேயே பத்திரிகையாளர்களை சந்திப்பார். கண்டிப்பா நிச்சயமாக சந்திப்பார். சரமாரியான கேள்விகளுக்கு பத்திரிகையாளர்கள் சரமாரியான கேள்விக்கு சரமாரியாக பதில் சொல்வார். நம்பிக்கையோட காத்திருக்கலாம். நிச்சயமாக காத்திருக்கலாம். 12 வருஷ காலம் திரு மோடியுடைய பத்திரிகையாளர் சந்திப்புக்கு நீங்கள் காத்திருக்கவில்லையா? ஒரு பண்டிகைக்கு காத்திருக்கும் சாமி இல்லையா? பால்மழைக்கு காத்திருக்கும் பூமி இல்லையா? கவிதை பெற காத்திருக்க கவிஞன் இல்லையா? காத்திருப்போம், நல்லது நடக்கும். ஓகே சார். சார், நீங்கள் மேகத்தட்டு விஷயம் பற்றி பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டீங்க. கர்நாடகாவில் அதுவும் பெங்களூருக்கு வந்து குடிதண்ணீர் பிரச்சனையினால அந்த விஷயத்தை வந்து அவங்க குடிநீர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைத்து அந்த அணையை கட்டுவது, ஒரு ஒரு மிகப்பெரிய அணையை கட்டி அது வெறும் குடிநீருக்கு மட்டும் பயன்படுத்துவதற்காக அவங்க செயலாற்றுவது சரியான ஒரு தீர்வு? சரியானது இருக்காது. நதிநீர் சரத்து தாவா சட்டம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், உற்பத்தி ஆகிற இடத்தை விட எங்கு கடைவடை பகுதி இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் நதிநீர் சரத்து சட்ட தாவா உரிமை அதிகம் என்று சொல்கிறார். தலைக்காவிரியில் உற்பத்தியாகிற காவிரியின் தண்ணீர் கர்நாடகா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடைமடை பகுதி வரைக்கும் பாய்கிறது. அவர்களுக்குத்தான் உரிமை அதிகம். கீழ் பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு, பாண்டிச்சேரி இந்த பகுதியில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் கேரளா உள்ளிட்ட பகுதியினுடைய அனுமதி பெறாமல் அணையை கட்டக்கூடாது என்பதுதான் மிக தெளிவான சட்டம் வரையறுக்கிறது. ஆகவே மேகதாட்டு அணை கட்டப்படாது. ஏற்கனவே ஹேமாவதி, ஹேரங்கி மற்றும் இருக்கக்கூடிய ஹபினி அணைகளிலெல்லாம் கட்டி நெருக்கடிகளை ஏற்கனவே ஏற்படுத்தித்தான் நமக்கு 177.25% டிஎம்சி கிடைக்கிறது. அது முழுமையாக இனிமேலும் இது போன்ற அணைகளை கட்டக்கூடாது என்பதுதான் உறுதியோடு இருக்கிறோம். அணைகளை கட்டினால் நீர்ப்பாசனத்தை அதிகமாக நீரை பெருக்கி நமக்கு தேவையானதை குறைத்து தருகிறார்கள். இல்லை என்றால் தர மறுக்கிறார்கள். இப்போது குறுவை சாகுபடி விவசாயம் செய்ய வேண்டும். மேட்டூர் தண்ணீரை திறக்கப்பட வேண்டும். தமிழக அரசு தாயுள்ளத்தோடு 134 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி இருக்கிறது. விரைந்து மேட்டூர் தண்ணீரை திறப்பதற்கான நடவடிக்கைகளை பற்றி ஆராய்ந்து கொண்டிருக்கிறது. இன்று காவிரி ஒழுங்காற்று அந்த கமிட்டி கூட்டம் நடைபெறுகிறது. குறைந்தபட்ச தண்ணீரை திறக்க வேண்டும் என்று, தண்ணீர் கிடைத்து விட்டால் மேட்டூரிலிருந்து தண்ணீர் திறக்கப்படும். இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க கவிஞர். ஆமாம், 3000 சம்திங் டிஎம்சி தண்ணீர் திறந்து விடணும்னு சொல்லி. ஆமாம், அது வந்து அந்த தண்ணீர் மேட்டூருக்கு வந்தடைகிற போது மேட்டூர்லேருந்து குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படும். ஓகே. நேற்று மத்திய அரசு அறிவித்த அதாவது இந்த தடை, கர்நாடகா மாநில அரசு கொடுத்த அந்த டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், டிபிஆர் என்று சொல்லக்கூடிய டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை வந்து மீண்டும் திருப்பி கர்நாடகத்துக்கு அனுப்பிச்சது தாவேகாவுக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்குறீங்களா? நிச்சயமாக வெற்றி தான், அதில் மாற்று கருத்து. தமிழகத்துக்கு கிடைத்த வெற்றி, தமிழக மக்களுக்கு கிடைத்த வெற்றி, விவசாய பெருங்குடி மக்களுக்கு கிடைத்த வெற்றி. ஆக இந்த வெற்றிக்கு துணையாக இருப்பது தமிழக வெற்றி கழகம். எல்லா வெற்றியும் எங்களுடைய வெற்றி என்று கொண்டாடுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. மக்கள் நன்றாக இருந்தால் அந்த இயக்கத்தின் பணியும் அரசும் நன்றாக செயல்படுகிறது என்று பொருள். அப்படியான பணிதான் எங்கள் மிக்க தலைவர் விஜயனுடைய கருத்து. ஓகே சார். தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைக்கக்கூடிய வெற்றி தமிழக மக்களுக்கு கிடைக்க வெற்றியாக எடுத்துக்கொண்டு
மீண்டும் தொடர்ந்து சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.